அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டிற்கான சிம்மம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சிம்மம் ராசியில் மகம், பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் முடிய 9 பாதங்கள் இருக்கின்றன. அப்பொழுது குரு 10ல் இருக்கிறது. அது உகந்த இடமல்ல, ஜீவன குரு ஸ்தானமாகும். செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றம் மற்றும் இலாகா மாற்றம் ஏற்படும். சிலர் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சக ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடு வரும். குடியிருக்கும் வீட்டை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 நாள் மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது 11ஆம் இடமாகும், லாபஸ்தானம், நல்ல இடம். நீண்ட காலமாக மறுமணம் செய்ய எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். பாகப்பிரிவினை செய்ய எண்ணியவர்கள் எண்ணம் தற்சமயம் நிறைவேறும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல, கண்டக சனி காலமாகும். வாகனத்தில் சற்று ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்வது நலம். பங்காளி வகையில் திடீர் விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. செய்யும் தொழில் நஷ்டம் வரும். மனைவி மூலம் கணிசமான தொகை கைக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று கும்பம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 7ஆம் இடத்திற்கு வருகிறார். அது ஓரளவுக்கு நல்ல இடம்தான், கலத்தரஸ்தானமாகும். இளம் வயதுடையவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சொத்தை குறைந்த விலைக்கு வாங்க வாய்ப்பு வரும். கூட்டு தொழிலில் பிரிவினை உண்டாகும். வங்கிகளில் புதிய கடன் வாங்கி வியாபாரம் செய்யலாம். அதேபோல் கேது பகவானும் அதே தேதியில், அதாவது சித்திரை 13/26/2025 அன்று சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது உங்கள் ராசிக்கு வருகிறது. அது உகந்த இடமல்ல, ஜென்மஸ்தானமாகும். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண நோய் பாதிக்கும். சிலருக்கு தோல் வியாதி வர வாய்ப்புள்ளது. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நாம் சொல்வதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே சொல்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி அடுத்த ஆண்டு தான். அதற்கேற்றதான் பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இதற்கு பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் இலாம்பாக்கம் கூற்றோடு அருகிலுள்ள விலாரி கிராமத்தில் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பராசோடசி அம்மனை தரிசிக்க நல்ல நற்பலன் கிடைக்கும். அப்படி முடியவில்லை என்றால் பௌர்ணமி திதி அன்று வெண்பூசணி தீபம் ஏற்ற நற்பலன் கிடைக்கும். சிறிய வெண்பூசணியை வாங்கி அதில் 2ஆக சமபாகமாக வெட்டி உள்ளே இருக்கும் சதை பகுதியை எடுத்துவிட்டால் கிண்ணம் போல, விளக்கு போல கிடைக்கும். அதிலே 5 பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி ஒரு பஞ்சுத்திரி அல்லது வேறு சிகப்பு நிற துணியை வாங்கி கிழித்து அதையும் திரியாக்கி அதில் போட்டு விளக்காக ஏற்றி வைக்கும்போது தீய பலன்கள் எல்லாம் ஓடிவிடும், நற்பலன்கள் கிடைக்கும். சுமங்கலி மஞ்சள் குங்குமம் தானம் செய்யவும், வானரங்களுக்கு வாழைப்பழம் மற்றும் தயிர் சாதம் கொடுக்கவும், இவற்றையெல்லாம் செய்யும்போது நற்பலன்கள் 65% வரை கிடைக்கும்.